தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி ஜனவரி மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமை. இடைவிடா சகாயத்தாயிடம் உம்மை ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். மிகவும் பரிசுத்த மரியே, மாசில்லா கன்னிகையே, எங்கள் இடைவிடா சகாயமும் அடைக்கலமும் நம்பிக்கையுமாக இருப்பவள் நீரே. இன்று நாங்கள் அனைவரும் உம்மிடம் வருகிறோம். நீர் எங்களுக்கு அடைந்தருளிய வரங்களுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இடைவிடா சகாயத்தாயே, உம்மை நேசிக்கிறோம். எங்கள் அன்பை காட்ட உமக்கு எப்போதும் சேவை செய்வோம் என்றும் அனைவரையும் உம்மிடம் கொண்டு வர எங்களால் முடிந்தவற்றை செய்வோம் என்றும் வாக்களிக்கிறோம். இடைவிடா சகாயத்தாயே, இறைவனிடம் சக்தி வாய்ந்தவளே, எங்களுக்கு இந்த வரங்களை பெற்றுத்தாரும். சோதனைகளை வெல்லும் பலத்தையும், இயேசு கிறிஸ்துவிடம் தூய்மையான அன்பையும் நல்ல மரணத்தையும் அடைந்து தாரும். உம்மோடும் உமது திருக்குமாரனோடும் என்றென்றும் வாழ அருள் புரியும். ஆமேன். யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 27வது இறைவார்த்தை. யோவான் அவர்களை பார்த்து, விண்ணிலிருந்து அருளப்படாவிட்டால் எவரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: 2017ஆம் ஆண்டு கொச்சி நகருக்கு அருகே இருக்கும் தூய அம்புரோசியார் ஆலயத்தில் அன்னை மரியா நவம்பர் மாதம் 21ஆம் தேதி பள்ளி மாணவிகளுக்கு காட்சி கொடுத்து தனது பணி இன்னும் தொடர்கிறது என்று நிரூபித்துள்ளார்கள். காதிலே நோய் இருந்த ஒரு பள்ளி மாணவிக்கு சுகம் கொடுத்தார்கள். இந்த பள்ளி சிறுமிகள் அதிக அளவில் இந்து மதத்தை சார்ந்தவர்கள். கோவிலின் பீடத்தின் கீழ் அன்னை மரியா பள்ளி பிள்ளைகளுக்கு தோன்றிய போது கோவிலெங்கும் மல்லிகைப்பூ மனமும் வீசியது. தனது செய்தியில் மக்கள் மனமாற வேண்டுமென்றும் அந்த பிள்ளைகளை பராமரித்து பாதுகாத்து படிப்பில் நல்ல முன்னேற்றம் தந்து ஒரு நாள் அவர்களை விண்ணகத்திற்கு கூட்டிச் செல்வதாகவும் அன்னை மரியா உறுதிமொழி தந்துள்ளார்கள். 2 முறை அன்னை மரியா இந்த பள்ளி மாணவிகளுக்கு காட்சி தந்துள்ளார்கள். வயதில் பெரியவர்கள் அன்னை மரியாவின் காட்சியை காண முடியாதிருந்தாலும் கோவிலின் பீடத்தின் அடியிலிருந்து புறப்பட்ட மல்லிகைப்பூவின் மனதை நுகர்ந்திருக்கிறார்கள். விண்ணகத்தில் ஆகாயத்தில் இயேசு கசையடி பெறுவது போல ஒரு காட்சியையும் கண்டிருக்கிறார்கள். ஆம் அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாள் சிறுமிகளுக்கு காட்சி கொடுத்த அதே அன்னை நற்செய்தி பணி இன்னும் ஓயவில்லை என்பதை நமக்கு உணர்த்துகிறார்கள். அன்றாட வாழ்வில் நாம் சந்திக்கும் நபர்களோடு அன்னை மரியாவின் மகிமை பற்றி புகழ்ந்து பகிர்ந்து கொள்வோம். தாயில்லா பிள்ளைகளைப் போல் அன்னை மரியாவின் பக்திக்கு எதிராக பேசுபவர்களின் மனமாற்றத்திற்காக மன்றாடுவோம். ஒரு நாள் வரும், அவர்களும் அன்னை மரியாவை இறைவனின் தாய் என்று ஏற்றுக்கொள்வார்கள். அவருடைய குடும்பங்கள் நலமாக வளமாக இருக்கும். கட்டாயம் அன்னை மரியா தனது மகனிடம் பரிந்து பேசுவார்கள். அருள் தந்தை தம்புராஜ், சேசா துறவிய இல்லம். ஜெபிப்போமாக. நான் வாழும் நாளெல்லாம் ஆண்டவரை போற்றி பாடுவேன். என்னுயிர் உள்ளவரையிலும் என் கடவுளுக்கு புகழ் சாற்றிடுவேன். என் தியான பாடல் அவருக்கு உகந்ததாய் இருப்பதாக. நான் ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள்வேன். திருப்பாடல் 104, 33, 34 என்ற தாவீதின் வரிகளோடு இன்றைய நாளை உமது கரங்களிலே வைத்து ஆரம்பிக்கின்றோம். அன்பு ஆண்டவரே, உம்மை மனதார துதித்து மகிழ்வோடு போற்றி உளமாற பாடுகிறேன். உம்முடைய அன்பை ரசித்து ருசித்து பாடுகிறேன். எங்களில் எதனை கண்டு இவ்வளவு அன்பால் எங்களை ஆட்கொள்ளுகின்றீர்? உம்முடைய அன்புக்கு நான் என்ன கைமாறு செய்யப் போகிறேனோ என்று எங்கள் இதயம் விம்முகிறது. ஆண்டவரே, உம்முடைய மகத்துவத்தையும் மாட்சியையும் எங்களுக்காக துறந்து பாவங்களை போக்க இயேசு பாலனாக அவதரித்தவரே, உம்முடைய கரங்களில் இன்று எங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்து மன்றாடுகிறோம். தாயின் உள்ளம் குழந்தைகளின் நல்வாழ்வை முன்னிறுத்தி செயல்படுவதைப் போல இறைமையின் தாயாக எங்களுக்கு நீர் வழங்கியிருக்கும் அன்னை கன்னிமரியாளின் மாசற்ற திருஇருதயத்திற்கு எங்கள் குடும்பங்களை அர்ப்பணித்து மன்றாடுகிறோம். எங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். கானாவூர் திருமண நிகழ்வை ஆசீர்வதித்தது போல எங்கள் பிள்ளைகளின் குடும்பங்களை ஆசீர்வதித்தருளும். திருமண முறிவு, திருமண தடைகள், குழந்தை பாக்கியமின்மை, திருமணத்திற்கு புறம்பான தவறான பாலியல் உறவுகள், பிரமாணிக்கமின்மை, உறவு சிக்கல், குடும்ப வன்முறை போன்ற தீய சக்திகளின் போராட்டங்களில் இருந்தும் எம் பிள்ளைகளை தற்காத்து கொள்ளும்.
தகுந்த வேளையில் எம் பிள்ளைகளின் வாழ்வில் சரியானவற்றை நிகழ்த்தி நாங்களும் எங்கள் குடும்பமும் இறைவனுக்கு சாட்சியம் பகிர அன்னை மரியே எங்களுக்காக இறைவனிடத்தில் எப்போதும் மன்றாடுவீராக. உமது சன்னிதானத்தில் வந்து நிற்கிற எமது குடும்பங்களின் வேண்டுதல்கள் இன்று கேட்கப்படட்டும். அவர்களுக்கு ஞானம் நிறைந்த உள்ளத்தையும் இயேசு கிறிஸ்துவை பக்தியிலும் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் நீர் வளர்த்தெடுத்ததைப் போல எங்கள் பிள்ளைகளையும் பேரப்பிள்ளைகளையும் நற்பண்புகளில் வளர்த்து உம்முடைய இயேசு கிறிஸ்துவினுடைய சீடத்துவ வாழ்வை தங்களுடைய வாழ்வில் பிரதிபலிக்க வேண்டும் என்று இறைவா உம்மிடத்தில் வாஞ்சையோடு ஒப்புக் கொடுக்கிறோம். இறைவனின் புனிதர்களே, எங்களுக்காக மன்றாடுங்கள். திருக்குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அன்னை மரியே, இறைவனின் தாயே, எப்போதும் எங்களோடு உடனிருந்து இந்த ஆன்மீக பயணத்தை வெற்றிகரமாக முடிக்க எங்களுக்கு உதவி அருளும். இவற்றையெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சி மிகுந்த நாமத்திலே தந்தையாம் கடவுளிடத்தில் சமர்ப்பித்து பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தந்தையே. ஆமேன். இல்லாமல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.